இந்த Oppo F27 Pro Plus போன்ல நான் மட்டும் இல்ல யாரு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாலும் இந்த போன் வந்து ஓபன் ஆகும். ஏன்னா இது Oppo F27 Pro Plus கிடையாது. ஏன் இது Oppo போனே கிடையாது. ஆமாங்க, இது வந்து ஒரு காப்பி போன். 2 நாள் முன்னாடி ஒரு கஸ்டமர் என் ஷாப்புக்கு வந்து பையா இந்த போன்ல வந்து சார்ஜே நிக்க மாட்டேங்குது, என்னன்னு பாத்து கொடு அப்படின்னு சொன்னாரு. சரி போன் வாங்கினா போன் பார்த்தோன்னே ரொம்ப புதுசா இருந்துச்சு, புது போன் தானே அப்படிங்கிறதுக்கு ஆமா பையா அப்படின்னாரு. லாக் ஓபன் பண்ணிட்டு யூஐ செக் பண்ணும்போது தான் தெரியுது இது வந்து ஒரு ஃபேக் போன் சொல்லிட்டு. நான் வந்து அந்த கஸ்டமர்கிட்ட ப்ரோ இது வந்து ஒரு ஃபேக் போன் சொன்னா அவர் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ஒர்க் ஆகுது, எல்லாம் ஒர்க்கிங் தான், எல்லாம் ஒரிஜினல் தான் அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகேன்ட்டு நான் எடுத்து என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சேன். என்ன சிரிப்புனா என் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோடனே ஓப்பன் ஆச்சு. அவர் அதை பார்த்துட்டு பாத்தியா பையா ஓப்பன் ஆகுது அப்படின்னு. யோ இது ஃபிங்கர் பிரிண்ட் நீ வச்சா ஓப்பன் ஆனா சரி, நான் வச்சாலும் ஓப்பன் ஆகுது அப்படின்னு அவருக்கு ரியலைஸ் ஆகுது ஆமா இதுல ஏதோ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவுல இருக்க அறிவாளிபுரன் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. சரி ஓகே, இது வந்து ஃபேக் போன் கண்டுபிடிச்சாச்சு. இதோட IMEI நம்பர்லாம் போட்டு செக் பண்ணி பார்த்தா iSmartன்ற போனோட மதர் போர்டு தான் அது உள்ள வச்சு இது வந்து ஒரு காப்பி போன் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி இந்த போன் எப்படி அவர் கைக்கு வந்துச்சுன்னு கேட்கும்போது தான் ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா பையா ஒரு சின்ன குழந்தையோட ஒருத்தர் வந்து இந்த மாதிரி போனோட ஒர்த் வந்து 30,000, நான் வந்து சீக்கிரம் ஊருக்கு போகணும், என்கிட்ட ஊருக்கு போறது கூட காசு கிடையாதுன்னு சொல்லிட்டு கையில ஒரு குழந்தைய வச்சுட்டு காசு கேட்டதாகவும், சரி 30,000 போன் 5,000 ரூபாய்க்கு வருதுன்னு சொல்லிட்டு இவரும் என்ன பண்ணிருக்காரு, இந்த இடத்துல தான் அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா என்ன பண்ணிருக்காரு, பில் காப்பியும் எனக்கு வேணும், உனது ஆதார் கார்டு போட்டோவும் வேணும்னு சொல்லிட்டு அவரோட ஆதார் கார்டு போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு போனை வாங்கியிருக்காரு. பட் என்னன்னா இல்ல அவர் ஆதார் கார்டு போட்டோவுமே ஃபேக்கு, அது மட்டும் இல்லாம அவர் காமிச்ச பில் எல்லாமே ஃபேக்கு, போனே ஃபேக்கு. அதுக்கப்புறம் ஷாப்புக்கு வந்து பேட்டரி நிக்கலன்னு சொல்லும்போது பேட்டரி எவ்வளவு நேரம் தான் நிக்குதுன்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா மேக்ஸிமம் ஒரு போன் கால் பேசினா கூட ஒரு 10 நிமிஷத்திலே போன் பேட்டரி ஃபுல்லா ட்ரெயின் ஆகி போன் ஆஃப் ஆயிடுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஏன்னா இது வந்து காப்பி போன்றனால அதுவும் iSmartோட ப்ராசர் அப்படின்னும் போது, ஆனா இது எல்லாமே கர்வ் டிஸ்பிளே, ஃப்ரண்ட்ல இருக்கிறது வந்து கர்வ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பேக் பேனல் எல்லாமே பாத்தீங்கன்னா Oppo F27 Pro Plus எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரீசெண்டா ஐபோன்ல காப்பி பார்த்திருப்போம், சாம்சங் அல்ட்ரா சீரிஸ் காப்பி இருக்கு அப்படின்னு நிறைய வீடியோஸா பார்த்திருப்போம். பட் இப்ப என்ன பண்றாங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த 30,000 25,000 இந்த செக்மெண்ட்டை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி ஃபேக் போன்ஸ் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா விஷயம். சரி ஓகே, இப்ப அந்த கஸ்டமரால இப்ப இந்த போனை வந்து யூஸும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து உங்களுக்கு 10 நிமிஷம் கால் பேசினாலே ஆஃப் ஆகுதுன்னு போது இந்த போன் வந்து இதுக்கு மேல யூஸும் பண்ண முடியாது. பட் அவரோட கம்ப்ளீட்டா 5,000 லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பதான் நான் என்ன சொன்னேன்னா கவலைப்படாத பையா, என்கிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அதுல வந்து நான் இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ போடுறதுக்காக அந்த போன் நான் எடுத்துக்கிறேன். பட் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்னா ஆக்சுவலா அவரோட போனோட டிஸ்பிளே வந்து உடஞ்சிருந்துச்சு. அந்த போனோட டிஸ்பிளே வந்து மாத்துறதுக்கு பதிலாக சரி ஒரு போன் 30,000 போனே 5,000 வருதுன்னு சொல்லிட்டு அந்த போனை வாங்கிட்டாரு. நான் சிம்பிளா ஒரு ஆஃபர் கொடுத்தேன், ப்ரோ உங்க போனுக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் மாத்தி தரேன், இந்த போனை நான் வந்து எடுத்துக்கிறேன், அவேர்னஸ்க்காக நான் ஒரு வீடியோ போடுறேன். பட் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன சொன்னா 5,000 அப்படியே போச்சுன்னு நினைச்சேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீ இந்த ஹெல்ப் பண்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாரு. போன் நம்ம கையில இருக்கு, இந்த போனை ஃபுல்லா பிரிச்சு பாத்துருவோமா? அதையும் பிரிக்கிறீங்க. சர்வீஸ் டெஸ்க் வந்தாச்சு, வாங்க போனை பிரிச்சு பாத்துருவோம். இப்போ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே தான் இருக்குது, பட் அது LCD LED ஓப்பன் பண்ணி பார்த்து சொல்கிறேன். பின்னாடி வந்து அதே லெதர் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்குது. இந்த டேமேஜ் பார்த்தீங்கன்னா வரும்போது லைட்டாக கீழே போட்டு உடச்சிட்டேன். இவங்க ஸ்பீக்கர் எதுவுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ப்ராப்பர் கனெக்ஷன் கிடையாது, எல்லாமே வந்து சால்டரிங் தான் பண்ணி வச்சுருக்கீங்க. சரி கேமரா பார்ப்போம். மொத்தம் 3 கேமரா செட்டப்ல வச்சிருக்கேன். உள்ள எத்தனை கேமரா தான் இருக்கணும் ஓப்பன் பண்ணி பார்க்க போறீங்க. நினச்ச மாதிரியே ஒரே ஒரு கேமரா தான் வச்சுருக்கேன், மற்ற ரெண்டுமே டம்மி. இந்த ஒயர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டம்மியில் இருக்கிற ஃப்ளாஷ் லைட்டை பவர் பண்ணுறதுக்கு மட்டும். இதில் டம்மி எந்த மாதிரி வச்சுருக்கான்னு பார்த்து காமிக்கிறேன். டம்மியும் வந்து ஒரு மாதிரி லைட்டாக ப்ளூ கலரில் ஒரு சின்ன மோல்டு மாதிரி வச்சு 2 கேமரா மாதிரி ரிசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ ஆக மொத்தம் இருக்கிறது ஒரே ஒரு கேமரா தான். இதுக்கு மேலேயும் போனான்னு பேட்டரி கழட்டி பார்த்தா அங்கதான் ஒரு பெரிய ஷாக்கே. இந்த பேட்டரி என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த பேருமே போலேன்னு சொல்லி திருப்பி பார்த்தா அது வந்து ஒரு நோக்கியா பேட்டரி. இந்த மாதிரி பேட்டரியை வந்து பார்த்தீங்கன்னா சால்டிங் தான் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டரிஸ் வந்து மொத்தமாக ஸ்கிராப் மாதிரி எடுத்துட்டு அந்த பேட்டரியோட பின்னை டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது, பிகாஸ் அது வந்து ஒரு அலைன்மெண்ட்ல இருக்கும். அதே நோக்கியா பின் இருந்தால் மட்டும் தான் அந்த பேட்டரி கனெக்ட் பண்ண முடியும். அதனால என்ன பண்ணுவாங்க, பேட்டரியில இருக்கிற அந்த இதை ஓப்பன் பண்ணிட்டு டேரெக்டாக இவங்க ஒரு ஒயரை சால்டிங் பண்ணி அதை போல சால்டிங் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பேட்டரி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான். நெக்ஸ்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேமரா தான் வச்சுருக்காங்க. மதர் போர்டுக்கு வரும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு iSmart மதர் போர்டு அப்படின்ற மாதிரி இதோட IMEI நம்பர் போட்டு செக் பண்ணும்போது இது ஒரு iSmartோட மொபைலோட மதர் போர்டுற மாதிரி இருந்துச்சு. சரி வாங்க ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ப்ராசர் என்ன ப்ராசர் இருக்குன்னு பார்ப்போம். மக்களே பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த MediaTekோட ப்ராசர். ஆக்சுவலாக இந்த MediaTekோட ப்ராசர் ARM
இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் பார்த்தீங்கன்னா MediaTek ARM MT6737B. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஆதி காலத்து ப்ராசர், என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனில் வச்சிருந்த ப்ராசர். அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபோனுக்கு வச்சு லைட்டாக பண்ணிட்டீங்க நீங்கள் மட்டும் பார்த்து ஓப்போ ஃபோனாக காப்பி அடிச்சு விட்டாங்க. சரி ஓகே, இப்போ இதெல்லாம் போகட்டும், நம்ம அடுத்து டிஸ்பிளேக்கு வருவோம். அடுத்தது டிஸ்பிளே பாட்டுக்கு வருவோம். இந்த ஃபோனை வாங்கினது எப்படி அடையாமல் கர்வ் டிஸ்பிளே மாற்றுறதுக்கே 15,000 20,000 சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்போ காப்பியில் கர்வ் டிஸ்பிளே தயார் பண்ணீங்கன்னு பார்க்கலான்னு உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவங்க மேலே யூஸ் பண்ணியிருக்க கிளாஸ் மட்டும் கர்வ்டு, அந்த ஃபிளாட் சர்ஃபேஸுக்கு மட்டும் அதே எல்சிடி டிஸ்பிளே வச்சிருக்காங்க. சரி வாங்க, இது எல்சிடியான்றதை இன்னும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சரி, மேலே லைட்டாக அந்த பேக் சைடு இதை மட்டும் ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு கிளாஸு ரெண்டாக பிரிஞ்சிச்சு. இப்போ இதை தனித்தனியாக பிரிச்சாதான் உங்களுக்கு எல்சிடி லேயரில் இருக்கிற அதே லேயர் எல்லாமே இருக்குது. டிஃப்யூசர் ஷீட்டு, போலரைசர் ஷீட்ஸு, அதே மாதிரி வந்து அரேஞ்ச்மெண்ட்டு, பேக் லைட்டு எல்லாமே பக்கா எல்சிடி அரேஞ்ச்மெண்ட். ஃப்ரண்ட்டில் இருக்க கிளாஸ் மட்டும் கர்வ் டிஸ்பிளே கிளாஸ் வச்சுட்டாங்க. சிம்பிளாக வேலையை முடிச்சு கையில் கொடுத்தாச்சு. ஸோ மக்களே, இந்த மாதிரி காப்பி ஃபோன்ஸ் வந்து வாங்கி ஏமாறாதீங்க. யாருன்னா உங்ககிட்ட வந்துட்டு எனக்கு ட்ரெயின் போக காசு இல்லை, பஸ்ஸுக்கு போகிறது கூட காசு இல்லை அப்படின்னு யாரா சொன்னாங்கன்னா கூட ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த போனோட வேல்யூ உண்மையாவே 30,000 ரூபாய் இருந்துச்சுன்னா கூட அவர் இந்த போனை அப்படியே ஒரு பெரிய மொபைல் ஷாப்புக்கு போயிட்டு இந்த மாதிரி பில்லு டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த போன் எனக்கு வேணாங்க, எனக்கு அர்ஜென்ட்டா போன் வேணும்னு கொடுத்துருந்தா கூட அட்லீஸ்ட் அந்த போனோட அமௌண்ட்ல இருந்து மினிமம் ஒரு 50% மணியாவது கொடுத்துருவாங்க. இஃப் இன் கேஸ் அந்த போன் வந்து லெஜிபிளா இருந்தா. இது வந்து போன் வச்சிருக்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் ஒருத்தர் உங்ககிட்ட வந்துட்டு 5,000 ரூபாய் கொடுங்க, 30,000 ரூபாய் போன் உங்க கையில கொடுத்துட்டு போயிடணும், நீங்க நம்பணும். இந்த மாதிரி விஷயம் வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி போன்ஸ் வந்து வாங்கி ஏமாறவங்க மேக்சிமம் வந்து மொழி தெரியாதவங்களும் ரொம்ப வயசானவங்களும் தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்க வீட்டில் இருக்க எல்டர் பீப்புளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அட் த சேம் டைம் நீங்களும் கொஞ்சம் அவேரா இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஃபோன் வாங்கினா மேக்ஸிமம் ஆன்லைன் வெப்சைட்ஸ்லயோ அப்படின்னா லோக்கல் ஷாப்லயோ போய் வாங்க. இந்த மாதிரி வந்து பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், நீங்க ஒர்க் பண்ற இடத்துல யாருன்னா ஃபோன் தராங்கன்னா மேக்ஸிமம் வாங்காதீங்க. அப்படி வாங்குறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அதோட IMEI நம்பரை போர்ட்டல்ல போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோனை வாங்க. ஸோ மக்களே, ஸ்டே டியூன் வித் ஏபாப்.